22வது நாளுக்கான தலைப்புக்கு நேராய் போகலாம். தலைப்பு இப்படியாய் சொல்லப்படுகிறது, புயல் அடங்குமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. புயல் வாழ்க்கையில் புயல் என்பது பல சம்பவங்களிலே வருகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. புயல் இல்லாத இல்லமே இல்லை. இப்போ கூட நம்ம இந்தியாவில் உலகத்திலே புயல் ஒன்று இருக்கிறது. காலையிலேருந்து நிறைய பேருடைய வாயின் வார்த்தையில் ஒரே ஒரு காரியம்தான், கேஸ் தட்டுப்பாடு தான். பெரும் புயல் தான். அது இன்னொரு 10 நாளுக்கு நீடித்தாவே பெரிய கஷ்டம்தான். அப்போது மனித வாழ்க்கையில் ஒரு பெரும் புயல், புரட்சி அல்லது வேதனை, இது இல்லாத வீடோ நாடோ எதுவுமே எப்பவுமே இல்லை. இதை தான் ஆணித்தரமாக நாம் இந்த இடத்துல சொல்லப்படுது. மார்க் 4ஆம் அதிகாரம் 37லேருந்து 41 வரையில் அந்த அதிகாரத்தை இவர்கள் இங்கே எழுதியிருக்கிறார்கள். பாருங்கள், 4:37, 41 நல்ல கவனிங்க. அதாவது, இயேசுவானவர் காற்றை அடக்குதல், நீங்கள் விசுவாசத்தில் இதை நடத்த முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இவங்க போகிறாங்க, அக்கறைக்கு போகிறாங்க. அக்கறைக்கு போகும்போது அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. அதாவது படகுல போகிறாங்க. அந்த காலத்தில் படகு சிறிதாய் அல்லது பெரிதாய் அல்லது வெளிச்சம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போகக்கூடிய ஒரு பிரயாணம் தான் இந்த படகாக இருக்கும். கப்பல் தான் பெருசாக இருக்கும். அப்போது அந்த கப்பல் ரொம்ப தூரத்துக்கு பயணிக்கலாம். ஆனால் படகு என்பது கிட்டதான் இருந்திருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு சின்ன கரைக்கு போகிறாங்க. அவங்க போகும்போது இயேசுவானவர் அங்கே நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, நித்திரைன்னா தூங்கலை, இளைப்பாருகிற ஒரு காரியம். தலையாணி வச்சுட்டு சும்மா சாயிறாரு. எல்லாருக்குமே இருக்கிறதா. அப்படி வருவோம், அந்த சோஃபாவில் அப்படி ஒரு தலைகாணி இருக்கிற, அப்படி சாஞ்சு கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்குது அப்படி. அதுபோல் அவர் அங்கே இருக்கிறார். அவர் இருக்கிறாரு. இவங்க போகிறாங்க. காற்று பலமாக இருக்கிறார். இதில் 5 காரியம் சொல்லப்படுகிறது. அது அடங்குமா? அடங்கும். எப்படி அடங்கும்? நல்லா கவனிங்கன்னா, முதல் காரியம் சொல்கிறாரு. அந்த 4:37 அவர் ஒரு வார்த்தை பேசுகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, அவர் அருமையாக சொல்கிற ஒரு வார்த்தை, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அது மேல் என்னதான் மோதிட்டு. இதை யார் செய்தா? பிசாசு. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு புயலெல்லாம் எப்பவுமே கொடுக்குறது இல்லை. குடும்பத்தில் நிறையா பிரச்சனை ஒன்று இயேசுனார் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார் என்று அறிந்தே அந்த புயல் காற்றை, பலத்த காற்றை வீசும்படியாக அந்த பிசாசானவன் அந்த காரியத்தை செய்தான். அந்த ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அதாங்க சொல்கிறார், சாத்தானுடைய சூழ்ச்சி. இயேசு இருப்பதை அறிந்து அந்த காரியத்தை அவன் செய்கிறான். அதாவது யோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு அவனுடைய வேலை என்ன? எங்கேயாவது பிரச்சனை உருவாக்கினே இருக்கணும், எங்கேயாவது போராட்டத்தை உருவாக்கினே இருக்கணும், எந்த குடும்பத்திலேயாகில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. அப்போது புயல் யார் உருவாக்குறாரு அப்படின்னா, புயலை போன்ற பிரச்சனை உருவாக்குறது யாருன்னா, புயலை போன்ற கஷ்டத்தை கொடுக்கறது யாருன்னா, புயலை போன்ற வேதனை உருவாக்குறது யாருன்னா, புயலை போன்ற ஐயோ என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, சாத்தானுடைய வேலை தான். அதாங்க சொல்றார். யோபு 1:12 என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாமே உன் கையில் இருக்குது, அவனுடைய ஜீவனை மாத்திரம் உனக்கு என்ன இல்லை? அதிகாரம் தொடுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாமே உன் கையில், உலகம் அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ கூட உலகத்தினுடைய செல்வங்கள், உலகத்தினுடைய எல்லா உச்சிதங்களெல்லாம் கர்த்தர் அவங்களே கொடுத்து, யாரெல்லாம் நீதிமானோ அவர்களை மாற்றும் தேவராஜருக்கு தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போது அங்கே படகுல போகும்போது ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்தே வேகமான காற்றை வீசும்படியாக செய்த ஒரு சூழ்ச்சி தான் அது. அதனால தான் சொல்கிறார், அடங்குமா? அடங்கும். எப்படி அடங்கும்? 2வது பாருங்க. அதாவது 4:38 ஆண்டவர் சொல்றார். மார்க் 4:38, கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையணி வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு இருக்கிறார் என்று சீஷர்கள் அறிந்து இவங்க போய், நாங்கள் செத்து போகிறது உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேள்வியை எழுப்புறாங்க. இதுதான் தப்பான காரியம். இயேசு கூட தான் இருக்கிறார். நாம் முழுகினா இயேசு முழுக போகிறார். நாம் உள்ளே போனால் அவரும் நம்ம கூட வரப்போகிறார். நமக்கு இவ்வளோ காலமாக உதவி செஞ்சார், சாப்பாடு கொடுத்தாரு, அற்புதங்களை நடத்தினார், அதிசயங்களை காட்டினார், அங்கே கூட்டின்னு போனார், இங்கே கூட்டின்னு போனார், நிறைய இடத்துக்கு கூட்டின்னு போனார், நம்மளை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்ய சொன்னார், ஜெபிச்சார், அதிகாரம் கொடுத்துக்கிறாரு, போய் பிசாசு ஓட்டுங்க, வியாதியை சுகமாக்கு, எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க போய் அங்கே சொன்ன காரியம்தான், இயேசு இளைப்பாறுகிறார் என்று அறிந்தே அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சாகிறது உனக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நம்ம கூட அப்படி தானே பேசுகிறோம். சில நேரத்தில் கஷ்டம் வந்துட்டா, ஆண்டவரே உங்கள் கண்ணுக்கு தான் ஆண்டவரே,
ஆண்டவரே இருக்குதா, எனக்கு அப்படி இருந்தாக்கா எனக்கு இதெல்லாம் ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்குறவன் அந்த கேள்வி அவர்களும் கேட்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கலை. டேய், பக்கத்தில் யாரா இருக்கிறான்? வானாதி வானத்தை உண்டாக்கின, அதாவது கத்தாதி கத்தராக இருக்கிற மன அவதாரமாக இருக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறாரு. இப்போ தான் அங்கேருந்து மலையிலேருந்து இறங்குறாரு. இறங்கின உடனே குஷ்டரோகி சுகமாக்குறாரு. இங்கேருந்து இறங்கின உடனே ஒரு பெரிய அதாவது கண்ணு இல்லாதவன் கண் கொடுக்குறாரு. இறங்கின உடனே பிசாசு ஓடுது. 12 வருஷம் உதிர ஊற்றல் இருக்கிற அந்த சகோதரியை சுகமாக்குறாரு. எல்லாமே நடக்குது, பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம ஒருத்தர மேலேயோ ஏதாவது ஒரு பழியை போடுற மாதிரி இவனுங்களும் என்ன பண்ணிட்டாங்க சீஷர்கள், நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? ஏசையாவில் ஒரு வார்த்தை இருக்கிறார். 40ஆம் அதிகாரம் 27 வாசிங்க பார்க்கலாம். ஏசையா 40ஆம் அதிகாரம் 27வது வசனம் ஒரு வார்த்தை இருக்குது. வாசி பாருங்க. இஸ்ரவேலே, என்னுடைய வழி யாருக்கு மறைவா இருக்குதா? கர்த்தருக்கு மறைவா இருக்கிறது என்றும், என்னுடைய நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றோ நீ ஏன் சொல்வானே? அது சொல்றார், என் நியாயம் என் நீதி தேவனுடைய கரத்தில் எட்டலை அப்படின்னு நீ ஏன் சொல்வானே? கீழே அப்படியே நீங்கள் பார்த்து போனீங்கன்னா 31வது வசனம் வரையில் நிறைய சம்பவங்கள் சொல்கிறாரு. காத்திரு, கர்த்தர் வருவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, புயல் அடங்கும். எப்படி அடங்கும்? அவர் கூடவே வச்சுக்கிட்டு குறை பேசாத. இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புகிறாரு. எகிப்து விட்டு 430 வருஷம் அடிமையாக இருந்தவங்களே அனுப்புகிறாரு. அனுப்பி போங்க, நான் கூட வரேன் அப்படின்றார். அதுக்கு ஒரு சேனாதிபதி ஊழியக்காரன் போகிறாரு. அவன் கையில் கோல் கொடுத்துக்கிறாரு. பவர் அவன் கையில் இருக்குது. அங்கே போய் நின்ன உடனே, மோசையே, நாங்கள் எகிப்தில் செத்து போயிருந்தா நல்லா இருக்குமே, நீ எங்களை கொண்டு வந்தே, கர்த்தர் உன்னை ஏதாவது பண்ணுவார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே நடக்குது. கூடவே இருக்கிறவரை விட்டுட்டு நாங்கள் சாகிறது உனக்கு கவலை இல்லைன்னா இப்போ அவரு கூட உன்னை காப்பாற்ற மாட்டாரா? இன்றைக்கு நிறைய அவிசுவாச வார்த்தை பேசி தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய் விடுகிறோம். சபைக்கு வாங்க, அங்கே போனால் என்ன கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை போனால் வந்துடுமா, இங்கே போனால் ஒரு 200 இதெல்லாம் கிடைக்க தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும்? ஆன்மா வந்து சரியாக பட்டுனா நம்ம வாழ்க்கையில் அழிந்து போடப்பா. அந்த புயல் எப்படி அடங்கும்? அடங்காது. அது அப்படியே தான் இருக்கும். எப்போவுமே இங்கேருந்து போகிறோம், சர்ச்சை விட்டு வெளியே போனோடனே பக்கத்தில் கடையில் நம்ம குறைய பேசிடுறோம். உடனே ஐயோ நேரம் ஆயிடுச்சுங்க, இவர் என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, இவருக்கு என்ன அறிவு இல்லையா, அவருக்கு எப்படி பாருங்கள். நம்ம கூடவே தான் இருக்கிறோம். ஆனால் குறை பேசும்போது என்ன ஆகுதுன்னா கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகிற ஒரு காரியம். இப்போ பாருங்கள், 3வது காரியம் இது எப்படி அடங்குது? 3வது காரியம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் அவர் பேசுகிறாரு. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று என்ன செய்தார்? கட்டளையிட்டார். இந்த வார்த்தை சொல்றார், இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்போது அந்த காற்று நின்று போய் மிகுந்த எப்படி ஆயிட்டுதா? அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னப்போ அந்த விசுவாசம் நமக்கு எப்பவுமே வரணும். 100க்கு அதிபதியினுடைய மனுஷன் வந்து வேலைக்காரனை கேட்கும்போது 8ஆம் அதிகாரம் மத்தையில் நீங்கள் அப்புறமா போய் வீட்டில் பாருங்கள். அவ கேட்குறா, நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே, நானும் உங்ககிட்ட வர வேண்டாம் ஆண்டவரே, அவ்வளோ பெரிய பாத்திரம் நான் இல்லை, நீ என் வீட்டுக்கு வந்து எனக்காக என் வேலைக்காரனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ பெரிய தகுதியான ஆளும் கிடையாது, நான் 100க்கு அதிபதி தான். ஆனால் அங்கிருந்து எனக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாயினால் ஒரே ஒரு வார்த்தை அப்படி அனுப்புங்க ஆண்டவரே, அது காற்றில் வந்து அது என்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கி விடும். அல்லேலூயா. புயல் எப்படி அடங்குது? சங்கீதம் 149 இன்னும் நினைக்கிறேன் 147 சொல்கிறார், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறாரா? குணமாக்குகிறார். இங்கே பேசின போதும் அவன் என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிடுவான். அந்த விசுவாசம் புறஜாதியான மனுஷனுக்கு இருந்தது, நமக்கு இல்லாத போயிட்டது இல்லை. அப்போ புயல் எப்படி அடங்கும்? இன்றைக்கி கூட எப்போ பார்த்தாலும் நம்ம குறைத்தான் சொல்லுங்கிறோம். இது கிடைக்கல, அது கிடைக்கல, கர்த்தருக்கு சோத்திரம், அவர் என்ன ஆண்டவர், என்ன விட்டுட்டார், என் குடும்பத்தை விட்டார், என்னை மட்டும் இப்படி விட்டார், அவனுக்கு பணங்குது, எனக்கு பணம் இல்லை, அவனை இப்படி ஆக்கிட்டார், என்படி. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பிசாசுக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது வருது. நம்ம பிசாசுக்கிட்ட தான் நிறையா கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறத விட பிசாசுக்கிட்ட தான் கேட்குறோம். என் புருஷன் மரம் மாறவே மாட்டான் ஆண்டவர் அப்படின்னு ஆடுறோம். வார்த்தை என்ன? என் புருஷன் மாறுவான், நானும் என் புருஷனை வந்து ஆலயத்தில் உட்காருவேன், என்னைக்கான ஜெபம் பண்ணுறோமா? அப்படியெல்லாம் நான் பண்ணுறதில்லை. என் புருஷன் ஆண்டவரே மாற மாட்டேன்றா 30 வார்த்தைன்னா சொல்லிடுறோம் ஜெபத்தில். அப்போ எப்படி மாறுவார்? அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட போய் மாறமாட்டா இதையே சொன்னால் அழுத்தி கோடு போட்டு விட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். மாறுவார் என்ற வார்த்தை 1, மாறமாட்டார் என்ற வார்த்தை 50. அப்போ எப்படி மாறுவார்?
அப்போ அதான் அங்கே சொல்கிறாரு, இறையாதே என்று அதட்டினார், அற்புதம் நடந்தது. சங்கீதம் 89 9வது வசனம் பாருங்கள், என்ன பேசுகிறாரு பாருங்க. சங்கீதம் 89 9வது வசனம் பாருங்க. தேவரீர் யார் என்ன பண்ணுறாரா? அவர் சமுத்திரத்தின் பெருமைகளை ஆளுகிறவர். அதனுடைய அலைகள் எழும்பும் போது அவைகளை அடக்க பண்ணுகிற சக்தி யாருக்கிட்ட இருக்குதுன்னா இயேசு கிட்ட இருக்குது. அவர் பக்கத்திலே தான் இருக்கிறாரு. இவன் போய், ஆண்டவரே நாங்கள் சாவது உனக்கு பிரியமா, நாங்கள் சாவது கவலை இல்லையா, நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்குமா, நீ ஏன் ஆண்டவரை தூங்குற, நீ ஆண்டவரை ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்டு அவரை அற்புதம் செய்ய முடியாமல் போகும்போது புயல் எந்த வீட்டிலும் எப்போதுமே அடங்கவே அடங்காது. அல்லேலூயா. அப்போது அடங்கணும்னா விசுவாசம் அவசியம். அடங்கணும்னா விசுவாசம் அவசியம். இப்போ பாருங்கள், 4வது காரியம் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறார். அதாவது 4:40 அவர் பேசுகிறார். அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டார். இவன் நல்லா கவனிக்கணும். இவன் புயலை பார்த்து பயப்படுறான். இவர் கேட்குறார், ஏன்டா பயப்பட்டீங்க, நானும் கூட தானே இருக்கிறேன். இப்போ நீங்கள் முழுகினா நானும் முழுகணும் போகணும்ல. ஏற்கனவே நான் பேதுருவை தூக்கி விட்டுக்கிறேன் இல்லை, படகுல இருந்து அவன் கடல் மேலே நடக்கிறான்ல, அதை நான் தூக்கி விட்டுக்கிறேன். ஆண்டவரே ரட்சின்னு அப்படி உன்னை தூக்க மாட்டேனா, காப்பாற்ற மாட்டேனா, ஏன் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுங்க. அது அங்கே நடக்குது. சீடர்களை கடிந்து கொண்டார். நம்பிக்கை தேவை என்று சொல்லுகிறார். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நான் தானே கூட இருக்கிறேன். நீ முழுகினா நான் முழுகவும் இல்லை. நீ இந்த கப்பலில் உள்ளே போனால் நானும் கப்பலில் உள்ளே போயிடுவில்ல. நான் இப்போ உன்னை தூக்க மாட்டேனா, எத்தனை முறை தூக்கி இருக்கிறேன். அப்போ உனக்கு ஏன் அந்த விசுவாசம் இல்லை? நீங்கள் விசுவாசம் இல்லாத எப்படி ஊழியம் செய்வீங்க? விசுவாசம் இல்லாத எப்படி குடும்பம் நடத்துவீங்க? விசுவாசம் இல்லாத எப்படி பிள்ளைகளை நடத்துவீங்க? விசுவாசம் இல்லாத எப்படி இந்த உலகத்தில் வாழுவீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? கடிந்து கொள்ளுகிறார். ஒரு வசனம் இருக்குது பாருங்க, சங்கீதம் 46 1-3 வசனம் அழகாக பேசுகிறார். சீக்கிரம் சங்கீதம் 46 1வது வசனம் 3 வசனம் என்ன சொல்கிறாருங்க? தேவன் நமக்கு அடைக்கலமோ பலனோ, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானீர், ஆகையால் என்னதுங்க, பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து அதிர்ந்தாலும் நான் யாரை செய்ய மாட்டேங்க, பயப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். சும்மா எல்லாத்துக்குமே பயந்துன்னு அப்படியே ஆகிடுமோ இப்படியே அதெல்லாம் இல்லை. இங்கே சொல்கிறார், அதாவது சீடர்களை கடிந்து கொண்டார். நம்முடைய குருட்டு தானோ நம்ம குடும்பத்தில் முழுகடிக்கிறார். நம்முடைய குருட்டு நம்பிக்கை நம்முடைய குடும்பத்தை முழுகடிக்கிறார். நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா கூட ஒத்துக்கிறதே கிடையாது. தாவீது ஒத்துக்கிட்டான், திரும்ப ஆசீர்வாதமாய் பெற்றுட்டான். ஆனால் தாவீதுடைய குமாரர்கள் ஒத்துக்கலை, எல்லாருமே அழுகி போயிட்டான். சாலமோன் ஒத்துக்கலை, அவனுடைய வாழ்க்கை 11ஆம் அதிகாரத்தோட சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, ஒன்று ராஜாக்கல்ல. அவன் என்ன, தாவீது ஒத்துக்கிட்டான், அதனால் இன்ன வரைக்கும் தாவீதை குறித்து பேசுகிறோம். அப்போ நம்முடைய குருட்டு நம்பிக்கையில் அவிசுவாசத்தில் நம்ம வாழ்க்கையை நாமளே அழித்து கொள்கிறான் தான் சொல்கிறார், கடிந்து கொண்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணுறாரு நாள், இந்த பிரசங்கத்தில் ஒன்று கூட அவனுக்கு வேலை செய்யலை. இத்தனை வருஷம் போராடி கத்தி சொல்கிறாரு, அந்த வார்த்தை உன் காதில் ஒன்று கூட போய் நெருங்காடிமிட்டு உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அற்புதம் நடக்கலையா? புயல் அடங்கலைன்னா எப்படி புயல் அடங்கும்? கடைசியாக ஒன்று சொன்னார் 4:41 அவர் சொல்கிறாரு, அவர்கள் மிகவும் என்ன பண்ணுறாங்க? இப்போ பாருங்கள், புயல் வந்தாலும் பயப்படுறா. இயேசுநாதர் அற்புதத்தை செய்து கடலை அதட்டினாலும் இவன் என்ன செய்கிறான்? பயப்படுறான். இப்போ என்ன விசுவாசிவன், என்ன சீடர்கள், நீங்களும் நான் எல்லாத்துக்குமே பயப்படுறோம். புயல் வந்துடுச்சு, பயந்தா ரைட்டு, ஐயோ நான் மூழ்கிடுவேனே, எனக்கு நீச்சல் தெரியாத ரைட்டு, ஒரு வேளை அது ரைட்டு. இப்போ பாருங்கள், அவர் அதட்டிட்டு அற்புதம் நடந்துச்சு, அமைதி ஆயிடுச்சு. இப்போ அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலை இவருக்கு என்ன செய்தான், கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோட என்ன பண்ணுறாங்க. இப்போது அடுத்த பயம் என்ன, இவர் யாரையா நம்ம கூட தாங்கிறாரு, இவ்வளோ சிம்பிளாக அவர் அடித்து விட்டார், எல்லாமே அமைதியாயிடுச்சு, இப்போ இவர் கூட இருக்கலாமா, போயிடலாமா? எனக்கு அவிசுவாசத்துக்கு அளவே இல்லாததுனால தான் இப்படி குடும்ப புயல் மாறவே இல்லை. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஒன்று எப்படி ஆகிலும் விடணும். ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. எல்லாத்துக்குமே முதல்ல பயந்தது ரகசியம், கரெக்டு. இப்போ ரெண்டாவது ஏன் பயப்படுற, அப்போது பெரிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு வசனம் பாருங்களேன், அதாவது பிரமித்தார்கள். எப்படி லூக்கா 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார்,
அவைகளெல்லாம் ஓடுகிறதே என்று. ஆமா, பிரமிப்பு வரணும். என்ன கடவுள்ரா, நம்ம கூட இருக்கிறவர் இவ்வளோ பெரிய ஆண்டவரா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, ஐயோ இவர் யாருப்பா, இவர் கூட இருந்தால் நமக்கு என்ன ஆகிடுமோன்னு மறுபடியும் பயப்படுறான், முன்னாடியும் பயப்படுறான், பின்னாடி அவர் என்ன சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், என்ன வசந்த கேட்டு என்ன பிரயோஜனம், என்ன விசுவாசமாக ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன பாட்டு பாடி என்ன பிரயோஜனம், என்ன தான் வேலை செய்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்குமே பயந்தா ஒன்றுமே நடக்க மாட்டேன். புயல் அடங்குமா? உன் அவிசுவாசத்தினால அடங்காது, நீ விசுவாசித்தால் புயல் அடங்கும். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். எப்பவுமே பயப்படுறோம். கூடக்கிற போதே ஏன் பயப்படுற, சரி ரைட்டு அதட்டிட்டார், இப்போ ஏன் பயப்படுற, அவரை பார்த்து இவர் ஏதோ பண்ணிவிடுவாரோ அப்படின்னு பயப்படுறான். முன்னாடி நான் செத்துருவோமோடு பயப்படுறான், இப்போ இவர் ஏதோ பண்ணிவிடுவாரோ, இவர் என்ன சாதாரண ஆளன், அவரை கண்டு பயப்படுறான். நாம் அப்படி இல்லாதபடி அவர் மேலே நம்பிக்கை வைத்தா நம்முடைய குடும்பத்தில் வீசுகிற புயலை கர்த்தர் அடக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அது அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற புயல் அடங்குவதாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.